போலீஸ். டியூட்டில யாராவது கரெக்டா இல்லனா இங்க இடி விழும். ஐயா, ஸ்டேஷன் ரொம்ப பழசுங்க, சின்ன இடியா போடுங்க. ஸ்டூபிட். என் பேரு பச்சை தண்ணி நாராயணன். இதுக்கு முன்னாடி இருந்தவர் வேறு சுடுதண்ணி சூரி. Shut up. நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த 18 பட்டி கிராமத்துல இருக்கிற திருடன், கேடி, கேப் மாறி, மொள்ள மாறி, முடிச்சவுக்கி, ஃப்ராடு, பிளேடு எல்லாரும் 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 இங்க வரணும் வரணும் வரணும். வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. என்ன ரெண்டு பேரா தான் வரானுங்களா? இல்ல இந்த 18 பட்டி கிராமத்துக்கு இவனுங்க 2 பேர் தான் திருடனுங்களா? அது மட்டும் இல்லைங்கய்யா, குவாட்டர் அடிச்சாங்கன்னு வைங்களே, கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மூணையும் இவங்க 2 பேரும் ஒன்னா செய்வாங்க. எங்களை எல்லாம் புடிச்சதுக்கு அப்புறம் தான் திருடன்னு தெரியும். ஆனா உங்களை பார்த்தாலே தெரியுது என்ன பெரிய போலீஸ். அது அந்த பயம் இருக்கணும். இல்ல வாய்க்குள்ள லட்டி விட்டு கொடைஞ்சு குடலை வெளியே எடுத்துருவேன். ஐயா, குடலு கடையில வாங்கிக்கிருவோம், இவங்க எது ரொம்ப நாரும். ஆமா, உன் பேரு ராமசாமி, ஆணிக்கால் ராமசாமி. அப்படின்னா பாண்ட், சேம்ஸ் பாண்ட். இது உங்களுக்கு புரியும், தமிழ்ல சொன்னா புரியாதா? ராமசாமின்றது உன் பேரு, ஆணிக்கால்ன்றது நீ படிச்சு வாங்கின பட்டமா? ஐயா, அது அவங்க பரம்பரை வியாதி, படிச்சு வாங்கின பட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு தர்றாங்க. ஆமா, இவன் யார்? ஏன் மகன் பேரு யோகிய. யோகியனா? யோகிய திருடனா? நாங்கன்னா தெரடான திருடுறீங்க, தெரடான திருடுறீங்க. ஐயா, திரும்ப மாட்டீங்களோ? நாங்கன்னா திரும்பினா இடி மட்டும் விழுவாது, தொப்பி பறக்கு. பரவாயில்லையா? நீங்களா? என்ன இது? மண்ணு ஓபன் பண்ணு. என்ன பண்ற சார்? எங்க இருந்து வருது? பாலக்காட்டுல இருந்து. எதுக்கு? எங்க பாட்டி ஆசைப்பட்டாங்க. இது என்ன சாப்பிடுவாங்களா? சார், மண்ணுல வீடு கட்டுவா, வேர்க்கல் ஒருப்பா. உங்க மூளை ஏன் சார் இப்படி வேலை செய்யுது? இது போலீஸ்கார மூளை எப்படி வேணாலும் யூட்டர்ன் அடிச்சு சிந்திக்கும். அது எங்களுக்கே தெரியாது, உனக்கு எப்பறம் தெரியும்? எங்க பாட்டி நோயாளி. நோயாளினா மருந்து வாங்கி கொடு. மண் எதுக்கு? சார், பிறந்த ஊர் மண்ணுல படுத்தா நல்லாயிரும்னு நினைக்கிறா எங்க பாட்டி. நல்லா ஆகலனா உடல் இந்த மண்ணுக்கு, உயிர் எனக்கு. பாட்டி மேல ரொம்ப புரியுமோ? ஓபன். நல்லா செக் பண்ணு. டெய்லி வண்டி போட்டு மண் அள்ளிட்டு போறான். ரிசல்ட் என்னாச்சு? மண்ணுதான் சார். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. காலங்காலமா அதுக்கு பேரு மண்ணுதே. அநாவசியமா நீங்க சந்தேகப்படாதீங்க. இந்த மண்ணு உங்க பாட்டிக்கு, அந்த பொண்ணு என் டைம் பாசிங்க்கு. ஓப்பனா உண்மையை பேசுற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே உன்னை நான் சந்தேகப்படவே மாட்டேன். யூ கேன் கோ. எஸ் சார். இந்த பக்கமா மோட்டர் பைக்ல ஒரு திருடன் வந்தானயா? திருடனா? அப்படி யாருமே இந்த பக்கம் போல சார். வண்டியில மணலோட. ஓ, அந்த பையனா? ரொம்ப நல்ல பையன் சார். ஏன் சார் மண்ணை திருடிக்கிட்டு போய் என்ன சார் பண்ண போறான்? இத்தனைக்கு நாங்க செக் பண்ணி தான் சார் அனுப்பிச்சோம். யோ, உன் மண்ணுல மண்ணா இருக்கு. அவன் திருடிட்டு போனது மண்ணு இல்லையா? பாலக்காட்டுல இருந்து 30 பைக்கை திருடிட்டு தினமும் இந்த பக்கம் போயிருக்கான். மணலை செக் பண்ணி அனுப்புனிய, வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணியா? அப்படியா? வாட் அப்படியா? யூ ஆர் சஸ்பெண்டட். இப்ப சொல்றா, உங்க 2 பேர் கையிலையும் விளங்க மாட்டி தார தப்பட்டையோட தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவான் போவான் போவான்றது பச்சை தனி நாராயணன். முடியாது முடியாது, உன்னால முடியாது. முடிஞ்சா உங்க கண்ணுக்கு முன்னுக்கு களை வாங்குவோம், களை வாங்குவோம், களை உன்னை வாங்குவோம். என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவேண்டா. உங்களால முடிஞ்சா செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. இனிமே நீங்க எது பண்றதா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் பண்ணணும். எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும். இல்லனா என் கண்ணு உங்க முன்னாடி பேசும். இன்னொரு முறை சொல்லுங்க. இனிமே நீங்க எது பண்றதா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் பண்ணணும். எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும்னு சொன்னேன். முடிஞ்சா செஞ்சு பாருங்க.
இதெல்லாம் யாருக்குப்பா? சொல்றேங்க. ஐயோ சீக்கிரம் கைய கழுவிட்டு வாங்களே. நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர் தெரிஞ்ச உடனே எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? வாசல தூக்குதே. இதெல்லாம் யார் சமைச்சதுப்பா? சொல்றேங்க. ஆமா, ஆடு கோழி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கினதா இல்ல திருடினதாடா? அப்பா சொல்லுவோம்ல. ஐயா பல பலன்னு பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் எழுந்திரிங்க, கைய கழுவிட்டு வருவோம். வாங்கய்யா. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா எனக்கு ஒரு லெக் பீஸ், உங்களுக்கு ஒரு லெக் பீஸ். உனக்கு ஒரு முட்டை கூட கிடையாது. அப்ப மீனாச்சும் கொடுங்கய்யா. வேணும்னா உனக்கு முள்ளு தரேன். ஏப்பா, ஆ? இந்த ஆடு கோழின்னா எங்க தின்னம்னு இன்ஸ்பெக்டர் கேட்டார்ல. ஓவாயால செல்லுப்பா. மகனே, ஆ. இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி ஆ. ஆட்டைய போட்டோம் நீயே சொல்லுப்பா. பாத்தியா, டியூட்டில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் பேர்ல லஞ்சமா? ஏட்டு, ஆ. நாங்க பட்டியாரம் செத்தா யார் மேல பழி விழுக? ஐயா மேலதான். உன் மேல விடாதா? நானா இன்ஸ்பெக்டர், நீங்க தானே இன்ஸ்பெக்டர்? அப்புறம் சஸ்பெண்ட் தான். அன்னைக்கு ஆளு வேற. வைடா, போடட்டுமா? இன்ஸ்பெக்டர், யோ, இன்ஸ்பெக்டர். 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 டேய், ஏன்டா இப்படி கத்தி தொலைக்கிறீங்க? என்ன டியூட்டியை பார்க்க விட மாட்டீங்க? பாக்கணும், நீங்க நல்லா பாக்கணும். நீங்க பாக்கணும், அதானே எங்க ஆசை. அப்பா, நீ முன்னுக்கு போப்பா. மகனே, நீ போப்பா. என் செல்ல அப்பால தங்க அப்பால நீ போப்பா. என் தங்க மகனே, நீ போப்பா. ஓ அப்பா, அடிச்சு மூஞ்சி போடுறா கழிச்சு. நீ முன்னுக்கு போயா. நான் பார்த்து வளர்ந்த பையன் எதுக்கா பேசுறேன்? கொன்னுடுவேன். இப்படி போக சொல்லுங்க. யோ, இன்ஸ்பெக்டர், அவரை போக சொல்லியா? போக சொல்லுங்க. எங்க அப்பாவை போக சொல்லியா? போக சொல்லுங்க. போக சொல்லியா? போக சொல்லுங்க. நீ முன்னுக்கு போயா. இவன் என்ன கழுத்து மேல சொல்லிடுறா? நீ போங்க. இல்லையா, உன் கண்ணுக்கு முன்னுக்குதான் எல்லாம் போடுறீங்க. சத்த போடு. அப்பா, எல்லாம் பிரியா முடிஞ்சு. அப்பா, போப்பா, உள்ள போப்பா. அவரை விட்டுறாப்பா. உள்ள போட்டு அமுக்குப்பா. அப்பா, ஒரே சவுண்டு. சே, 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 சே. யோ, உள்ளுக்குள்ள என்னையா நடக்குது? உங்க ஐயாதே எதா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கணும் ஆமா. சொன்னார்ல, அதத்தான் அவர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ போறியா? அட பாவிகளா, உள்ளுக்குள்ள பாக்குறதுக்குலாம் ஒரு நெஞ்சுறுதி வேணும்டா. அண்ணே, release ஆயிடுச்சு. என்னப்பா, அவர் எல்லாத்தையும் நல்லா பார்த்தாரா? பரவாயில்ல. ஐயா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துட்டீங்களா? ஏடா ஏடா, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? நீங்க ஆசைப்பட்டதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னத்தடா நான் ஆசைப்பட்டேன்? நீங்க தானே எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடியே நடக்கணும், நீங்க அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நீ இப்படியா? இனிமே அவனுங்க ரெண்டு பேரையும் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. போயிட்டாங்க சார். போயிட்டானுங்களா? அப்படி என்னத்தடா தின்னு தொலைச்சானுங்க? உள்ள போன உங்களுக்கு தானே தெரியும். ஏதாயி இழுக்காதியம்மா, அதான் வந்துட்டு இருக்கோம்ல. எதுவா கேட்டுங்கம்மா. நான் வெறும் ஜக்கமா இல்ல. ஜாக்கி சாடிக்கே அம்மா என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. 2 நாள் முன்னாடி நீங்க 2 பேர் கொள்ளையடிச்ச 300 பவுன் நகை எங்க? இங்க. அம்மா ஜக்கம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாம இருக்கு, நல்லா போய் தேடம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாத்தி வச்சிருக்கீங்களா? போங்க போலீஸ். மேடம், நீங்க எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே ஒரு இடத்துக்கு வந்திருப்போமே. விஷயம் இருக்க இடத்துக்கே வந்தாதானே மோப்ப முடிக்க முடியும். விஷயமா? நேத்து இவங்க 2 பேரும் இந்த ஸ்டேஷன்ல என்ன பண்ணாங்க? அந்த கருமத்தை ஏன் மேடம் கேக்குறீங்க? Nonsense you are talking. ச்சே, இத போய் கர்மம் நீங்க. வாழ்க்கையில நீங்க அத பார்த்ததே இல்லையா? உலக சந்தையில அதோட வேல்யூ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. உலக சந்தை இல்லையா? எஸ், ஓகே, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். அது என்ன பண்ணீங்க? அந்த கருமத்தை என்ன மேடம் பண்ணுவாங்க? என்ன யோசனை? வேணாம் மேடம், அத கேட்காதீங்க மேடம், தாங்க முடியாது மேடம். நோ நோ நோ, ஐ வாண்ட் டு see. நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். என்னங்க மேடம் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? பாக்குறதுக்கு அது என்ன தீவுத்திடல் பொருள் காட்சியா? நான் அத பார்த்தே ஆகணும். மேடம், அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தா உங்க ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்க வேண்டியது. இங்க வந்தது அங்க எப்படி வரும்? எங்க வேணாலும் வரும். என்னய்யா சொல்ற? மேடம்,
இன்னைக்கு உங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்க, எஸ் நேத்து எங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்கல்ல. இருந்தாங்கல்ல. ஆமா. அது எங்க அது எங்க அது எங்க? நேத்துல இருந்து காலையில வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு. இப்பதான் 500 ரூபாய் செலவு பண்ணி வாரி கொட்டணும். என்னது அள்ளி போட்டீங்களா? நீங்க பண்ணதுக்கு அள்ளி போடாம பீரோல வச்சு பூட்ட வாங்க. பாத்தீங்களா மேடம், விலை மதிக்க முடியாத பொருள அள்ளி கொட்டோம்னு எவ்வளவு அசால்ட்டா பேசுறா பாத்தீங்களா? இது விலை மதிப்பில்லாத பொருளா? அசிங்கம் அசிங்கம். இவங்கள நம்பாதீங்க மேடம், சத்தியமா என் 2 கண்ணால பார்த்தேன். 500 ரூபாய் செலவு பண்ணி வாரி அதை வெளிய கொட்டிட்டேன் மேடம். அப்படியா? அப்படின்னா அது என்ன? எஸ் மேடம். இந்த கருமத்தை எவையா மூட்டை கட்டி ஸ்டேஷன்ல வச்சது? ஐயோ ஆயி நகையா மாறிடுச்சு. எல்லாம் தங்க நகை மேடம். இந்தாங்க மேடம். My God. என்னது? அது எப்படி இதுவா மாறிச்சுன்னா புரியல. Try to fool me, ஆ? 2 திருடனை ஸ்டேஷன்ல தங்க வச்சு வயிறு நிறைய சோத்த போட்டு இத திருட பிளான் பண்ணிட்டேன். So, you are I am suspended. I am suspended. I am suspended. எங்களுக்கு கையில விலங்கு மாட்டி தாரத்தப்பட்டு அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போவியா? நாங்க பகல்ல குண்ணுவோம், நைட்ல மின்னுவோம். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? மறுபடியும் மண்ணை வச்சு சமாதி கட்டிட்டாங்களடா அப்பா. ஸ்டேஷன்ல நடந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதுல எழுதி வச்சிருக்கேன். நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன என் வேலை எனக்கு மறுபடியும் கிடைக்கும். ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருக்கையா? முடியாது முடியாது. ஐயா நீங்களா ஒரு கையெழுத்து போட்டிருக்கீங்க? நான் போடுறேன், ஆனா இப்ப முடியாது. ஐயா ஊருக்காரங்களே நீங்களா ஒரு கையெழுத்து. அண்ணே வணக்கம். நம்ம 60 வீட்டு பங்காளி இங்க இருக்காங்க. ஆனிக்கால் ராமசாமி ஒரு பையனும் இங்க இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நியாயத்துக்காக இங்க வந்திருக்காரு. நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க, அவ்வளவுதான். அவ்வளவு அண்ணே, நம்ம பங்காளி 2 பேரும் கோர்ட்டு கேஸ்னு அலையறதால நம்ம வம்சத்துக்கே அவமானமா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டரையும் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இந்த 2 எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுப்பா. அத வணக்கங்கண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா இவங்களுக்கு மகேந்திரா பேங்க்ல ஒரு லோன் கிடைக்கும்னா, அதுக்கப்புறம் இவங்க கடை கண்ணி வச்சு பொழைச்சுப்பாங்க. என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், நீங்களாவது கேளுங்கண்ணா. கண்ணே, நம்ம இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட்டா பேசணும்னா நம்ம பங்காளிங்க வீடு புது எல்லாத்தையும் மாறி வளைச்சு நக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால பஞ்சாயத்தை பார்த்து சொல்லுங்க. இல்ல எனக்கு உச்சி என்னை பொறுத்தவரை பங்காளிகளுக்கு ஆதரவாக பேசினால் காவல் அதிகாரி விசாரணை என்ற பெயரில் என்னை விழிப்புதுங்க செய்து விடுவார். ஒரு கையொப்பமிட்டால் காவல் அதிகாரிக்கு வேலை, இன்னொரு கையொப்பமிட்டால் பங்காளிகளுக்கு லோன். ஆதலால் அண்ணே சீக்கிரம் பேசுங்கண்ணே. நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள். இப்படி ஒரு வழி இருக்கா? என்னடா இது, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சினிமா நடிகர் குரல்ல பேசுறானுங்க. ஆமா, நீ மோப்ப புடிச்சு எங்க ஆளுல உள்ள வச்சு வெளுத்துட்டீனா அதே எங்க ஆளுங்க சேஃப்டியா இருக்காங்க. இதுக்கு பேர் தான் முக்காடு பஞ்சாயத்தாடா. டேய், நீங்க 60 வீட்டு பங்காளிகள் நினைச்ச அத்தனை பயிரும் களவாணி பயிர்களா இருக்காங்களா? டேய், உங்க அத்தனை பேரையும் ஒரே என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவாங்க இன்ஸ்பெக்டர். டேய், இன்ஸ்பெக்டர் உஷாராயிட்டாரு, எல்லாரும் எஸ்கேப் போயிட்டாங்க. இப்ப என்ன செய்வீங்க? ஐயா, எங்க பங்காளி பேருக்குள்ள பயந்து ஓடி போயிட்டாங்க. எங்க மேல அக்கறை காட்டுற ஒரே ஆள் நீங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மகேந்திரா பேங்க்ல லோன் வாங்கி பொழைச்சுக்கிறோம். என்ன கையெழுத்து போட சொல்றியா? அதெல்லாம் முடியாது ஐயா, என் பையன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான். ஒரு கையெழுத்து போடுங்க ஐயா. உங்க காலில் ஆமையா, ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. ஏண்டா, பஞ்சாயத்தை கூட்டி ஒரு கையெழுத்த வாங்கி என் பொழப்ப காப்பாத்திக்கலான்னு பார்த்தா என்ன வச்சே பொழப்பு நடத்தலான்னு பாக்குறீங்களா? பச்சை தண்ணி நாராயணா, இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் எங்கப்பா போயிட்டாரா? ஐயோ அக்கா, ஆணிக்கால் ராமசாமியா அவன் மகன் யோகின்னு வரானுங்க. பண்ட பாத்திரத்துல தூக்கி உள்ள போடு. ஞாபகம் கிடைச்சதெல்லாம் தூக்கி போயிடுவானுங்க. திருட்டு பசங்க. ஏய் மகனே, காலையில இருந்து நாயா பேய அலையிறோம், ஆனா ஒருத்தன் கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறானே. எப்படி போடுவாளு? உன்னை பார்த்த உடனே பட்டு பட்டுன்னு கலவரைக்கிறாள். எவனாச்சும் 2 லட்சம் போய் மாட்டாமையா போறேன். அம்மம்மா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்கம்மா. எதுக்கு மெட்ராஸ் கொண்டு போய் எங்களை விக்கிறதுக்கா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. தெரிஞ்சவன் எவனும் எதிர்த்த மாதிரி வரல. அது நம்ம கவுன்சிலர்ல. ஆமா, அந்த அயோக்கிய பையன் தான். எதுக்கு குனி குனி போறான்? வா போய் பாப்போம். மூஞ்சி மறைச்சுக்குவோம். பாப்பா போய் பாப்போம். ஓடியா ஓடியா வா. விஜய் கதவு தர. வந்துட்டியா என் கண்மணி? என்னங்க இவ்வளவு நேரம்? இத பார்த்தத கை போடல கால் போடல. உங்க விளையாட்டு வெளியில வேணா, உள்ள வச்சுக்கோங்க. சரி வா உள்ள வச்சு. பாத்து
என்ன வாப்பா. செய்யறான் பாத்தியா? ஏய், பிக்காளி பையன். வாடா, டேய். அவன்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழ வாடா. வாரியா உள்ள உழைச்சு வரவாடா. பாத்துப்பா. உடனே ஆணிக்கால அதோட மிதிச்சுக்கிட்டு இருக்க. வாடா. 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 அப்பா, வந்துட்டாப்பா. நமக்கு. வந்துட்டாப்பா. மாட்டிக்கிட்டியா? அப்பா. டேய், கும்புறா, அவனை எங்கடா? எங்க இருக்க? கிட்ட போறான்டா. ஐயோ கவாணி பசங்க மாட்டிக்கிட்டுமே போடா. எங்கடா போயிட்டு இருக்க? ஐயோ 2 கவுன்சிலரு மக்களுக்காக நீங்க போராடுவீங்கன்னு பார்த்தா உள்ள தாள் போட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் போராடுவீங்களா? இல்லைங்க ஊருக்குள்ள தண்ணி வர ஏய், விஷயத்தை டிஸ்கஸ் தண்ணி எப்போ வந்துருச்சு கொன்னே அப்படி ஒண்ணு டேய், ஊருக்குள்ள நல்ல பேர் வேணுமா கெட்ட பேர் வேணுமா? ஊருக்குள்ள நல்ல பேர் தான் வேணுங்க. கையெழுத்து போடு. போடு போடு. போடு. பேசாம போடு. வேற என்ன? ரொம்ப முக்கியம் போ இதுக்கு எடுத்துட்டு போடா. வேஸ்ட் வா. ஊருக்குள்ள யாரும் கொண்டா. சொல்றாதீங்க ஏம்மா, கொஞ்சம் இரு பாடு. கையெழுத்து வாங்கி இங்க உள்ள போமா தம்பி நீ முன்னாடி போ. ஏப்பா நீ எங்க போற? இந்த அம்மாட்ட என் காருக்கு ஒரு மனு கொடுத்திருந்தேன் கேட்டு வந்துடுறேன். இருக்கிற கால வெட்டி விடுவேன். நல்ல மரியாதை இல்ல. கையெழுத்து வாங்கியாச்சும் லோன் வாங்குற பிரச்சனையா பாப்பா. போயா கதவை போடுமா. கதை பிடிக்க. ஏ பிச்சை வா 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 என்னமோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற இப்ப என் பேர் பிச்சை இல்ல மிஸ்டர் பீன்ஸ் எல்லாம் நேரம்டா. ஏய் ஐயா கூப்பிட்டாருடா ஐயாவா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐயா மகேந்திரன் ஐயா தான் நீ எந்த ஐயாவை சொல்ற அந்த பொடஞ்சில அடிச்சவன புரட்டாசி மாசம் செஞ்சுப்பாமா. ஆ. 2 ரூபாய்க்கு ஐயா விட்டு வாசல்ல கையை கட்டி நிப்பேன். வரலாறு மறந்துட்டே நீ. ஏல உனக்கு முடி வெட்ட தெரியாது, மொட்டை போட தான் தெரியும். அது அப்போ இப்போ அப்பாயின்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு புல்லு நீ வேற பழைய கஸ்டமர் வேற சொல்ற என்ன முறைக்கிற நீ வேணா டோக்கன் வாங்கிட்டு போ உங்க ஐயாவை நாளைக்கு வர சொல்லு ஏய் என் பேரு சேர்த்திருக்கியா? ஆமா அவர் பெரிய கலெக்டர் இவர் பேர் போடல. பேசாம இருயா. அதிக பிரச்சனை. டேய் டேய் ஐயா ஐயா நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வாட்ச்மேன் இவனை பார்த்து விட மாட்டேன். என்ன பார்த்தா விட மாட்டேன். உன் மூஞ்சிய பார்த்து விட மாட்டேன். டேய் டேய் என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? ஐயாவை நேர்ல பார்த்து எங்க மனசுல எரிமலையா அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த அவர் மூஞ்சிக்கு நேர நாங்க சொல்லணும். அப்படி என்னையா குமுறிக்கிட்டு இருக்கு? ஏயா ஊருக்குள்ளாம் நல்லது செஞ்சுட்டு வயலா பூச்சி எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு அந்த பெரிய மனுஷன் தெரியுமா? கம்மலோ மூக்கத்தியோ எங்க அப்பா களவாண்டு வரும்போது ஜனங்க விரட்டி வந்தா இருட்டுல புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு. அப்படியா இருக்கு? ஊரெல்லாம் கரண்ட் லைட்ட போட்டு விட்டு நாங்க ஒளியறதுக்கு இடம் இல்ல. நாங்க ஒண்ணு சும்மா வருத்தப்படல. நியாயமா வருத்தப்படுறீங்க. அட சண்டாளங்களா, ஊருக்கு லைட் ரோடும் போடுறது ரொம்ப தப்பா? ஆட்டையோ மாட்டையோ எங்க அப்பா ஆட்டைய போட்டு புழுதி காடுக்குள்ள பொசு பொசுன்னு போயிருவாரு. இப்ப என்ன அப்படியா இருக்கு? ஊரு உள்ள தார் ரோட்டை போட்டு விட்டு எங்க அப்பாவை நடக்க விடாம பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு ஆணிக்காது. அதுல கோணிக்கிட்டு வரதுக்குள்ள ஊருக்காரங்க வந்து புடிச்சிட மாட்டாங்க. அதை விடுற ஏதோ திருடணும்னா பஞ்சாயத்தோட முடிஞ்சிரும். இவர் புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறக்கிறாரு. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் 10 நாள் உட்கார வச்சு பருப்படுத்துறாங்க. நாங்க அப்படி இல்ல. மக்கள் இவருக்காக என்ன பண்ணாங்க? நாங்க என்ன துரோகம் பண்ணா? ஆமாப்பா நீங்க 2 பேர் தாயா இந்த ஊருக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நல்லா கவனிச்சு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க. ஆமா அது என்ன கையில பேப்பர்? அப்பா உங்க கையால குடுப்பா. பையன் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். இந்தாங்க. லோனா? லோன் வாங்கினா திருப்பி கட்டணும், அதுக்கெல்லாம் உழைக்கணும், வேலை செய்யணுமே. அதுக்கு தாங்க முயற்சி பண்றான். அப்படியா? அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு பரீட்சை. என்ன? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் நீங்க திருடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மகேந்திரையாட சொல்லி லோன் வாங்கி தர்றேன். அப்ப 7 மணிக்கு மேல திருடலாங்களா? எல்லவா நீ திருந்தவே மாட்டேயா? ஐயா போயிட்டு வரமியா? ஒரு கும்பிடு முடியா? எனக்கு இல்லையா? அவருக்கு போடு. இந்தாங்க வரேன். பாப்பா மகேந்திரையா அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருடி பிழைக்கிறவனுக்கு கூட உழைச்சு வரணும்னு ஆசை வந்திருக்கு. கை வேற நம்மன்னு டேய், கழுத்து மேல. பேசாம படுத்து தூங்குடா. ஏன்டா உயிரை எடுக்கிற? சரி நீ தூங்குடா. எங்கப்பா? எங்க போற? சும்மா இங்கதான். இங்கதானா? கதவு திறந்து வச்சா காத்து வரும்ல. களவாணி பேல கதவு திறந்து வெளியில போ திட்டம் போட்டு காத்து வருதாமா? காத்து திருட்டு பயவுல அங்க போய் படுற. மகேந்திரா பேங்க்ல லோனை வாங்கி அம்மானி மாதிரி பெரிய கோடீஸ்வரன் பாக்குறேன். கிழட்டு பையில ஓடவா பாக்குற? உன்ன திருட்டு பையில இந்த இடத்த விட்டு ஆசை உன் காலை உடிச்சு போடுறேன். குடிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா
குடிச்சிட்டியா? என்னையா திருடக்கூடாதுன்னு சொன்னேன். வாடா, வா, come on. ஜல்லிக்கட்டுல மாட கூட அடிக்கலாம், ஆனா ஒண்ணு அடக்க முடியாதா? டேய், பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்னை எத்தனை வாட்டி அடிச்சிருப்ப உதைச்சிருப்ப. உன்னை பிறந்தப்பவே கொல்லணும், இப்ப கொல்றேன்டா, கொல்றேன். இருடா. அத்தாடி கட்டை எடுக்கிறானே. கொல்றேன். கலட்டு பயல செத்து தொலை. என் வாழ்க்கையை கெடுக்க வந்த கொலகார பயலே, உன்னை வெட்டி கொல்றேன்டா. கொல்லி போட மக வேணும்டா. உன்னை கொண்டு கொல்லி போடுறேன்டா. கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. என்னடா அப்பா சென்டிமெண்டா பேசுற? கல்யாணம் உனக்கு இல்லடா, எனக்கு. இல்ல இல்ல உனக்கு தான். ஆமா, செருப்பு மாட்டி எங்க கிளம்பிட்ட? உனக்கு பொண்ணு பார்க்க. இந்த ரவையில எங்க போய் பொண்ணு பார்க்க போற? இருடி இருந்தா வாரு, இந்த வாரு. டேய், எதுக்குடா மணியை கட்டுற? திருட்டு மாட்டை கட்டுறதுப்பா. நான் தூக்குனா திருட்டுத்தனமா போனீனா தெரிஞ்சோம்ல, கால தூக்கு. எதுக்கு? டேய், ஏன்டா செருப்பு கழட்டி வீசுற? தள்ளு. ஐயோ ஐயோ. டேய், என்னடா இது? ஐயோ, உடைக்கறானே. காத்து வாங்க போறியா? காத்து. ஐயோ. டேய், ஏன்டா டியூப் லைட்ல போட்டு உடைக்கற? நான் தூங்கும் போது நீ எந்திரிச்சு போனீனா கால்ல குத்தி ரத்தம் வரும்ல, அதுக்கு தே. ஐயோ. டேய், என்னடா இது? சட்டி வந்து என்னென்னமோ போடுற? டேய், எதுக்குடா கோழி குண்டுலாம் கொட்டுற? என்ன? அதுக்கு மேலேயே நீ நடந்தீன்னு வச்சுக்க, வலிக்கு விழுந்து டேய் டேய், அப்பனுக்கு இது வந்தா என்னடா பண்றது? தாரே. இதுக்கு வச்சிட்ட குடிக்க தண்ணி. தண்ணியா? அதுவும் தண்ணி, அதுவே குடி. டேய், பெத்த அப்பன்டா. போனா போகுதுடா. அதையும் மீறி நீ போகணும்னு நினைச்சின்னு வச்சுக்க, உன் மணிச்சத்தம் கேக்கு, உன் குதிங்கால வெட்டியே விடுவே. ஐயோ, சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு வேற வருதே. சரி, இங்கே இருந்துட வேண்டியதான். ஏய் மடையா, ஈர துணிய மணியில கட்டினா சவுண்டு வராதரா, மர மண்டை. அப்பா எங்கடா போற? ஐயோ, கால்ல வேற குட்டிலே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, வாசல்ல வச்சிருந்த அண்டா குண்டா காணுமே, எந்த திருட்டு பையனா திருடிட்டு போயிட்டானே. அப்பா அப்பா, ஐயோ மறுபடியும் திருட போயிட்டாரா? என் பொழப்புல கை வச்சுட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? டேய் அப்பா, டேய் அப்பா, அப்பா நான் வரேன்டா. அப்பா என்னப்பா அது? ஏய், ஊருக்காக ஒருத்தர் உழைக்கும் போது உனக்காக நான் திருந்த கூடாதா? ஐயா தங்க அப்பா.